அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவெக்க எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் 2,82,00,000 ரூபாயை நீதிமன்றத்தில் தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட கருணாநிதி மற்றும் சரவணன் ஆகியோரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தில் 2,82,00,000 ரூபாய் தற்போது நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், விவரம் சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கு தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசார் இதுவரை 14 பேரை கைது செய்திருக்கிறார்கள். 14 பேரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு கட்ட அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த எம்எல்ஏ பேரம் தொடர்பாக மூளையாக செயல்பட்டது நரேஷ் என்பது தெரிய வந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த எம்எல்ஏ பேரம் பேசப்பட்ட வழக்கு தொடர்பாக இதுவரை சுமார் 4 கோடி வரை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அதிகபட்சமாக 2.82 கோடி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சூளைமேட்டில் செயல்பட்டு வரக்கூடிய தீபம் ஃபைனான்ஸ் என்ற அலுவலகத்தில் இருந்துதான் அதிக அளவில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பறிமுதல் செய்த பணம் முழுமையாக எண்ணப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரையைச் சேர்ந்த ரங்கராஜன் உட்பட 3 பேரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களிடமும் இருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் இன்னும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.